அண்மை செய்தி பார்க்கிறோம். அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை அடுத்து உதகை, வால்பாறைக்கு தலா ஒரு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் விரைந்திருக்கிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவை மற்றும் நீலகிரிக்கு 3 பேரிடர் மீட்புக் குழுக்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. கோவை, நீலகிரிக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கண்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 3 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் அங்கு விரைந்திருக்கிறார்கள். என்ன அறிவுறுத்தல்களை எல்லாம் அந்த மாவட்ட நிர்வாகம் வழங்கி இருக்கிறது? நிச்சயமாக தமிழகத்தில் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் 2 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதே போன்று 3 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த எச்சரிக்கை தொடர்பாக எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக பேரிடர் மேலாண்மை துறையானது இன்றைய தினம் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தியது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிகவும் முக்கியமாக அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதே போன்று ஊட்டி மற்றும் வால்பாறைக்கு தலா ஒரு பேரிடர் மீட்பு படையை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை என்று அழைக்கப்படும் SDRF ஆனது கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் 3 பேரிடர் மீட்பு படையானது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர்த்து மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் அந்தந்த மாவட்டத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு அலுவலர் உள்ள மூத்த கண்காணிப்பு அலுவலர்கள் மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன்படி பார்த்தோம் என்றால் இந்த மாவட்டங்களில் நிலைமையை 24 மணி நேரமும் கண்காணிக்க வேண்டும் என்றும் அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பேரிடர் மேலாண்மை துறையானது உத்தரவிட்டுள்ளது.